option for the rate law that corresponds to overall first order reaction is. ஸோ இதுல வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கத நம்ம என்ன சொல்றோம், ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ரேட் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓவரால், அதாவது ஓவரால் அப்படின்னா ஆட் பண்ணி வருது. போன ப்ராப்ளம்ல எது பார்த்தோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஓவரால்னா ஆட் பண்ணணும். இங்க பாருங்க, ஆட் பண்ணுங்க. சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சென்ட்ரேஷன் டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பவர் ஆட் பண்ணுங்க. 0+2 வரும், 2 வரும். பிக்கு பாருங்க 1+1 2. சிக்கு பாருங்க 1/2 + 2 வந்து என்னன்னு வரும். நீங்க சால்வ் பண்ணுங்க. தீஸ் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 + 4/2 வரும். 5/2 2.5. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்ஷன் டி போங்களா, -1/2 + 3/2 இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்க கீழே வந்து 2 காமனா இருக்கு, 2 போட்டுக்கோங்க. மேலே பாருங்க, சால்வ் பண்ணுங்க. என்ன வரும், 2 வரும். ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணுங்க, 1. ஸோ அப்போ ஆப்ஷன் டிக்கு தான் என்ன கிடைக்குது நமக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது.